வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ். எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் கேரளா ஸ்பெஷல் ரெசிபி ஓலன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிப்பியை என்னோட சித்தி ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து செஞ்சு காட்டுறாங்க. இதுக்கு பச்சை பயிறு வேக வச்சுக்கலாம். குக்கரில் வேக வைக்க வேண்டாம். குக்கரில் வேக வச்சோன்னா குழஞ்சு போயிடும். நம்ம ஓப்பன்லேயே வேக வச்சுக்கலாம். அளவாக தண்ணி விட்டு வேக வைப்போம். அந்த தண்ணி கொதி வர தொடங்கினதும் தோல் சீவி மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கிற சேப்பங்கிழங்க இதில் சேர்த்துப்போம். காய்கறி எல்லாம் நம்மளோட விருப்பம் தான். மெயினான காய்னா மஞ்சள் பூசணிக்காயும் வெள்ளை பூசணிக்காயும் தான். இப்போ மஞ்சள் பூசணிக்காயை இந்த மாதிரி மெல்லிசாக நறுக்கி வச்சுப்போம். வெள்ளை பூசணிக்காயையும் அதே ஷேப்பில் நறுக்கி வச்சுப்போம். சேப்பங்கிழங்கும் பச்சை பயிரும் பாதி வேக விட்டு நம்ம இந்த காயை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுப்போம். தேங்காய் எண்ணெய் விடுறதுனால சீக்கிரமாக வெந்துடும் காயெல்லாம். இப்போ காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாயை நம்ம இந்த மாதிரி நீளமாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதில் பச்சை மிளகா கூட கொஞ்சம் பஜ்ஜி மிளகாயும் போட்டிருக்காங்க எங்கள் சித்தி. இப்போ பச்சை மிளகா நல்லா வேகட்டும், காரமெல்லாம் இந்த இதில் நல்லா இறங்கட்டும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற மஞ்சள் பூசணிக்காயும் வெள்ளை பூசணிக்காயும் சேர்த்துக்கலாம். இதில் போடுற காய்கறி எல்லாம் நம்மளோட ஆப்ஷன் தான். நம்மளுக்கு பிடிக்கும்னா கேரட், பீன்ஸ் அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். மைல்டான ஒரு ரெசிபி இது. ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா பச்சை மிளகாயை கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, இங்கே தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா காயும் நல்லா வேக விட்டு நம்ம தேங்காய், அது கூட கொஞ்சமாக பச்சரிசி இதை சேர்த்து அரைச்சி கலந்துக்கலாம். யூஸ்வலாக இதுக்கு தேங்காய் பால் எடுத்து விடுவாங்க. ஆனால் இப்படி தேங்காய் அரைச்சும் செய்யலாம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெசிபி. இப்போ இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அந்த விழுதையும் இதில் சேர்த்துப்போம். தேங்காய் விழுது சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். லைட்டாக கொதி வர தொடங்கினதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம தாளிச்சு கொட்ட தேவையில்லை. கேரளாவில் எந்த ஃபங்க்ஷன்னாலும் விருந்துன்னா இந்த ஓலன் இல்லாத விருந்தே இருக்காது. ஓணம் சத்யாவில் கூட ஓலனுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் உண்டு. நம்ம தேங்காய் பால் எடுத்து செய்கிறத விட இந்த மாதிரி அரைச்சி செய்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இந்த தேங்காய் அரைச்சி விட்டு கொதி வர தொடங்கினதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு சுவையான ஓலன் தயாராயாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thank you for watching.